வாழ்க சத்குரு. நான் உங்கள் பண்டித் அம்பர். கும்பராசி நேயர்களே, கும்பத்தில் ராகு வருகிறார். 7ஆம் வீட்டில் அப்படியே பார்த்தீங்கன்னா கேது வருவார். இவங்க ரிவர்ஸாக நடப்பாங்க. ரிவர்ஸ்னால் உங்களோட முன் ஜென்மத்தோட கர்மங்களை சொல்லக்கூடிய கிரகங்கள் தான் ராகு கேது. இந்த ராகு நியூ அட்டாச்மெண்ட்ஸ், புதுமையான கலைகள், விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுப்பார். இந்த 64 கலைகளுக்கும் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராகு பகவான் தான். அதே மாதிரி கேது ஞானத்தை கொடுக்கக்கூடியவன். சிம்மத்தில் ஞானத்தை கொடுப்பார், ஞான விஷயங்களை செய்வார். புது அட்டாச்மெண்ட்ஸ், புது விஷயங்களை ரிசர்ச் பண்ணி கற்றுக்கணுன்னு போப்பீங்க. அண்ட் நியூ பிஸ்னஸ், ஆன்லைன் பிஸ்னஸ்லாம் ராகு கேது கொடுப்பார். எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டது, வாசி யோகம் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் கொடுப்பார். அதே நேரத்தில் சந்தேகத்தையும் கொடுப்பார், பிரமிப்பார். இருக்கிறத இல்லைன்னுவார், இல்லாததை இருக்குன்னுவார். மனுஷன் குழம்பி போயிடுவான். குழப்பத்திலேருந்து வர வைக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் தியானம் பண்ணுறது, ஆன்மீக வழிபாடு, ஒரு நல்ல குரு கிட்ட போய் சிஷ்யனாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது செய்யும். உங்களோட திருமண வாழ்க்கையில் குழப்பத்தை உருவாக்குவார். தேவையில்லாத பிரச்சனைங்க, சண்டை சச்சரவை உருவாக்குவார். இந்த மாதிரி விஷயத்துலலாம் ஜாகிரதையாக இருக்கணும். பட் பிஸ்னஸை கொடுப்பார். ஏன்னா அவர் இருக்கிறது கும்ப வீடு. கும்ப வீடு அவருக்கு பிடிச்ச வீடுனால சில யோகத்தையும் கொடுப்பார், சில கெட்டதையும் கொடுப்பார். அதே நேரத்தில் ரொம்ப கூறாக இருந்தேன்னா சொல்லுவாங்க, ஒடிஞ்சிப்பான் பாய்வன், ரொம்ப கூறாகிறாயவன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அது மாதிரி ரொம்ப கூறாமல் இருக்கக்கூடாது. சில இடத்துல மொக்கையாயிடணும். ரொம்ப வாதங்கள் செய்யக்கூடாது. தெரிஞ்ச விஷயத்தையே சும்மா ஒருத்தரை வெறுப்பேற்றக்கூடாது. இன்னொருத்தர்களை தொல்லை கொடுக்கக்கூடாது. புத்தி சாத்துரியத்தை கொடுத்து இன்னொருத்தர்களை வெறுப்பேற்றுற மாதிரி பேச்சுகளை கொடுத்துருவார். சொந்த மனைவிக்கிட்டே தேவையில்லாத வாதங்கள் பண்ணி இல்லற வாழ்க்கையே நரகமாக்கி விடுவார். இருக்கிறத இல்லைன்னுவார், இருக்கிறத இருக்குன்னுவார். சில நேரத்தில் இல்லாததையும் இல்லைன்னுவார். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, கொழுப்பி விடுறது, பிரமிக்கிறது, இமேஜினேஷன் கொடுக்கறது, அன்வான்ட் பேச்சு பேசுகிறது, இதெல்லாம் இவரோட சுபாவங்கள். அந்த கிரகத்தோட ஒரு சுபாவம்னு ஒன்று உண்டு ஒரு கிரகத்துக்கு. அந்த மாதிரி இவர்கிட்ட இருக்கிற சுபாவம் இது சாயா கிரகம். சாயானா நிழல் கிரகம். நிழல் நான் இருக்கிற மாதிரி இருக்கும். கிட்ட போய் பார்த்தா நிழலாக இருக்கும், ஒன்றுமே இல்லை. தூரத்துலேருந்து பார்த்தா கயிறு தொங்குற மாதிரி இருக்கும், கிட்ட போய் பார்த்தா பாம்பாக இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு தேவையில்லாத இல்யூஷன் கொடுப்பார். ஸோ ரொம்ப அறிவுபூர்வமாக நடந்துக்கிட்டு ஜட்ஜ் பண்ணோம். இந்த மாதிரி நேரத்தில் நல்ல ஒரு மனிதன் நம்மளுக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும், நம்மளை வழிகாட்டியாக இருக்கணும், நல்ல ஃப்ரெண்ட்ஸும் கூட சேரணும். கெட்ட காம சிந்தனையிலேருந்து வெளியே வரணும். கெட்ட ஆபாச சிந்தனையை கொடுப்பார். அந்த மாதிரி சிந்தனைகளுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது. அறிவுபூர்வமாக நடந்துக்கணும். கெட்ட விஷயங்களில் நம்ம போனால் நம்ம வாழ்க்கை தான் நரகமாயிடும். அன்வான்ட் தேவையில்லாத சினிமாவை பார்க்க வைப்பார். அதெல்லாம் பார்க்கக்கூடாது. நல்ல விஷயங்களை கற்றுண்டு நல்ல மார்கதர்ஷனத்துக்கு போகணும். ஆன்லைன் பிஸ்னஸ், சின்ன ட்ராவலிங்ஸ், இந்த மாதிரி விஷயம்லாம் கும்பராசிங்களுக்கு கொடுப்பார். உங்களுக்கு 7.5 சனியும் உங்கள் ஜென்மத்தில் இருந்து வெளிக்கிடுச்சு. பட் இவர் 7.5 சனி மாதிரி படுத்த மாட்டார். பட் யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல் இன் யுவர் ஃபேமிலி லைஃப். இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். அதி ஜாகிரத அவஸ்தான்னு சொல்லுவாங்க. அந்த அதி ஜாகிரத அவஸ்தாவில் இருந்தீங்கன்னா வாழ்க்கையை காப்பாற்றிப்பீங்க. இந்த வார்த்தை தான் இந்த உலகத்தையே ஆளுது. சப்தம் தான் உலகத்தை ஆளுது. சப்தங்களை எப்படி பேசணும்னு நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த உலகத்தில் நீங்கள் மிகப்பெரிய மனிதனாக மாறலாம். நம்மளோட நேரம் நல்லா இல்லைன்னா அந்த வாக்கியத்தை, அந்த சப்தத்தை எப்படி பிரயோகம் பண்ணணும், எப்படி பேசணுன்னுட்டு கற்றுக்கணும். நம்மளோட பலகீன நேரத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி பலசாலியாக மாற்றுறது தான் நம்மளோட அதிசாத்துரிய புத்தியாக இருக்கணும். இதெல்லாம் ராகுவோட சுபாவம். நிறைய விஷயங்களை சொல்லி கொடுப்பார், நிறைய தமாஸ் பண்ண வைப்பார், நிறைய காமெடி பண்ண வைப்பார், புதுமையான விஷயங்கள் சொல்லி கொடுப்பார். அதே நேரத்தில் ஃபில்டர் பண்ணி ஜாகிரதையாக இருக்கணும். கேது பகவானுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஞானத்தில் கொண்டு போவார், மன கஷ்டத்துங்களை கொடுப்பார்,
ஃபேமிலி லைஃப்பில் சில தொல்லைகள் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் ஜாகிரதையாக இருங்க. ஸோ பிஸ்னஸ்லாம் நடக்கும், மற்றதெல்லாம் நடக்கும், இல்லாதது இருக்குது, இருக்கிறது இல்லை. இந்த மாதிரி இமேஜினேஷன் வேர்ல்டில் கொண்டு போய் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி மன ஒலிப்பு கொடுப்பார். ஸோ ஜாகிரதையாக இருங்க. தேவையில்லாத சிந்தனை வந்தால் அதை மைண்ட் பண்ணாதீங்க, தியானம் பண்ணுங்க, நல்ல விஷயங்கள் பற்றி பேசுங்க, நல்ல மந்த்ராஸ் படிங்க, ராகு பகவானை வழிபடுங்க, காலஸ்திரி போயிட்டு வாங்க, சிவபகவான் சிவபெருமானை வழிபடுங்க. இதெல்லாம் வழிபட்டிங்கன்னா உங்களோட மைண்ட் சாந்தமாகும். சந்திர பகவானை வழிபடுங்க, சந்திரஸ்தலம் திருப்பதி போயிட்டு வாங்க. இதெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா மனசில் இருக்கிற அழுக்கை கழுவி தள்ளுவார் பகவான். அங்கே போய் கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுங்க பகவானை. நல்ல சிந்தனத்தோடு இருங்க. நல்லதை அதிகமாக கடைப்பிடிச்சாலே நம்மளுக்கு பாதி தொல்லைகள் போயிடும். அதே நேரத்தில் அதி ஜாகிரதையாக இருக்கிறது அவசியம். வாழ்க சத்குரு.